வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கெரியர் பேத்து தவறான பாதையில் போகிறத எப்படி கரெக்ஷன் பண்ணி நம்மளை சரியான ஒரு கெரியர் பேத்துக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த பாதம் மாறிய பயணத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சில வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில கம்பெனிகள், சில ஃபீல்டில் சில லிமிட்டெட் க்ரௌத் இருக்கும். அதுக்கு மேலே க்ரௌத் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அப்போ வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, சம்பளமும் அதிகமாக கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் உங்களுக்கு பாதை தெரியாமல் தடுமாறுவீங்க. நீங்கள் செஞ்ச அதே வேலையை ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்டு மாற்றி சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கும்போது நம்ம கரியர் பேஸில் நம்ம வளர முடியும், நல்ல சம்பளத்துக்கும் நம்ம மாற முடியும். இது ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போ ஐடிஐயோ டிப்ளமோ படித்தவங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பளத்தை மட்டும் கணக்கில் எடுத்திருப்பீங்க. 1500 சவுதி ரியால், 1500 கத்தர் ரியால் அப்படின்னு சொல்லிட்டு 33,000 ரூபா சம்பளம் அப்படின்னு மட்டும் இதை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. இந்த கம்பெனி என்னவா வேலைக்கு போயிருப்பீங்க? ஒரு எலக்ட்ரிக்கல் அசிஸ்டண்ட்டாவோ அல்லது ஒரு மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட்டாவோ, எம்இபி ஹெல்ப்பராகவோ போயிருப்பீங்க. போன கம்பெனி கான்ட்ராக்டிங் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கும். இந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோதான் வேலை கற்றுக்கிட்டாலும், எப்படி தான் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ, சம்பளம் ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ எதுவும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா ஜஸ்ட்டு சம்பளத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி போயிட்டீங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எம்இபி ஹெல்ப்பராகவோ ஏதோ ஒரு டெக்னீஷியனாகவும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அது ஜஸ்ட்டு அசம்பிளிங் பண்ணுறது தான், ஃபிட்டிங் பண்ணுறது தான், இவ்வளோதான் வேலை. அப்போ நீங்கள் பாலம் மாறி போயிட்டீங்க. இதை எப்படி கரெக்ஷன் பண்ண சொல்லி கேட்டோம்னா, அடுத்ததாக கம்பெனி எதில் மாறணும்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கும் போது ஃபெசிலிட்டி கம்பெனியில் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் எம்இபி ஹெல்ப்பராகவும், மீண்டும் நீங்கள் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் வேலை பார்த்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்ததை வச்சு இங்கே எம்இபி ஹெல்ப்பராகவோ ஏதோ அசிஸ்டண்ட் டெக்னீஷியனாகவோ இந்த ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் நீங்கள் போகும்போது, அங்கே போய் நீங்கள் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனாக அடுத்த 2-3 இயர்ஸில் உங்களுடைய கரியர் பேத்தை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் என்ன ஆகுவீங்க சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எம்இபி டெக்னீஷியனாகவோ இல்லை ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனாகவோ இப்படி உருவாகும்போது உங்களுக்கு பேசிக் சேலரியே 50,000 ரூபாயா மாறும். உங்களுடைய அங்கே கேரியர் க்ரௌத், சூப்பர்வைசர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டி லெவல் க்ரௌத் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கங்க. பாதையை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது சொல்லிட்டு சேம் ஜாப்பு தான், ஃபீல்டில் மாற்றி கொஞ்சம் இறங்கி திரும்ப மேலே ஏறி வர்றோம். நன்றி, வணக்கம்.